புனிதமான மஜ்லிஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதிய மஜ்லிஸ். அல்லாஹ் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுவதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். குர்ஆனிலே சொல்லும் பொழுது நானும் என்னுடைய மலக்குகளும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றோம், நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நம்மை ஸலவாத்து சொல்லுமாறு ஏவுகின்றான், கட்டளை இடுகின்றான். இப்போ அதை தான் நாம் செய்துட்டு இருந்தோம். இப்போ இதோடு முடிஞ்சிடுச்சா? நாமோ ஒவ்வொரு நொடி பொழுதும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வு. கல்பு கவலையாக இருக்குது, நீ நபியின் மீது ஸலவாத்து சொல்லு, கவலை போயிடும். சிரமமாக இருக்குது, நபியின் மீது ஸலவாத்து சொல்லு, சிரமம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவ்வளவு நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஹஸரத் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்கிட்ட கேட்டாங்க, நபியை பற்றி நாங்கள் பார்க்குறோம். சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார், நபியை பற்றி நாங்கள் பார்க்குறோம், வெளியில் பார்க்குறோம், அவங்களோட இருக்கிறோம், அவங்க என்ன அமல்கள்லாம் செய்கிறாங்க நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில், வீட்டில் அவர்கள் என்ன அமல்கள் செய்கிறாங்கன்னு தெரியாத, எங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை சொல்லுங்களேன், எப்படி குடும்பத்தார்களோடு இருக்கிறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, குர்ஆன் நீங்கள் ஓதலையா? குலுக்கு அல் குர்ஆன் நீங்கள் ஓதலையா? குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அதை தான் நபி செய்தாங்க. நபி செய்ததெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அல்லாஹு தஆலா எத்தனையோ நபிமார்களை வேதங்கள் வந்துச்சு, ஆனால் அந்த அத்தனை வேதங்களிலும் நபி பெருமானாருடைய உயர்வை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அது தௌராத் வேதமாக இருக்கட்டும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய தௌராத் வேதமாக இருக்கட்டும், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய இன்ஜீலாக இருக்கட்டும், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய ஜபூர் வேதமாக இருக்கட்டும், அதில் எல்லாம் நபி அவர்களுடைய சிறப்பு அல்லாஹ் இறுதி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நண்பர்களே, அதாவது எந்த அளவுக்குன்னா, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்க போறாங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணாங்க, அது நீண்ட வாக்கியா, ஆனால் ஒரே ஒரு சுருக்கம். அந்த சேரு சகதியில் தன்னுடைய அடிமையோடு போனாங்க, ரொம்ப டயர்டா. உடனே அவங்க அந்த 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 இதெல்லாம் பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி வராங்க. உங்களை உயர்வாக நாங்கள் பேசியிருந்தோம், இப்படி வரீங்களே அப்படின்னு. அதாவது அடிமை குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் இவங்க முக்கண்ணாங்கயிறை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ அங்கேருந்து ஓடி வந்தாங்க தலைவர், அந்த போர் தளபதி வந்தார். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் இப்படி வரீங்களே அப்படின்னது அவங்க சொல்லிட்டாங்க. இது அவருடைய டர்ன், அவருடைய முறை, அவர் ஒட்டகத்தில் அவர் தான் உட்காரணும், எனக்கு எதை பற்றிய கவலை இல்லை அப்படின்ட்டான். இப்போ சாவி கொடுத்தாரு அந்த பாதிரியார் சொன்னாரா, இப்படிதான் தௌராத்தில் பைத்துல் முகத்தஸுடைய சாவியை வாங்குவார், இப்படிதான் வருவான்னு இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ அல்லாஹு தஆலா நபியுடைய உம்மத்தை பெருமா சஹாபியை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கு. யாரு? பைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்கக்கூடியவர் இப்படிதான் வருவார் என்று. அப்போ பெருமானாரை பற்றி அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்லியிருப்பான்? நண்பர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த செய்தி தான், புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. சந்தோஷமா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, மூசா கலீமுல்லா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, நான் ரப்பேனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட பேசுவாங்களான்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் என்ன சொன்னா, மூசாவே நீங்க 70,000 திரையிலிருந்து பேசுறீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன திரை? மூசா கலீமுல்லா. அல்லாஹ் சொல்றான், மூசா கலீமுல்லா அல்லாஹ்வோடு பேசிய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கும் எனக்கும் 70,000 திரைகள் இருக்கின்றது.
என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அவர்களுடைய உம்மத்தினர் ரமலான் மாதம் அவர்கள் நோன்பு நோற்பார்கள். அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு திரையும் இல்லை. பாத்தீங்களா அல்லாஹ் அந்த உம்மத்தை எப்படி அல்லாஹ் உயர்த்தி பேசுறான். இதையெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கிடைத்தது தான். அல்லாஹ் அப்படி அந்த உம்மத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, நபியே உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர், நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ஏன்னா நேரம் இல்லை. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் சொர்க்கம் செல்லாதவரை, அவர்களுடைய உம்மத்தினர் சொர்க்கம் செல்லாதவரை மற்ற நபிமார்களுடைய உம்மத்தினர் அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டேன். என்னங்க, நாம முதல்ல நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் முதல்ல சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புனா, நாம கடைசியா வந்திருக்கிறோம். யாருங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போவா? பெருமானாருடைய உம்மத்தினர். நாம தாங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போவோம். அதுவரை மற்ற நபிமார்களுடைய உம்மத்தினருக்கு தடை விதிக்கப்பட்டு ஹராமாக்கப்பட்டுடுச்சு. ஹதீஸ் இது என்னங்க. அதனால பாருங்க அல்லாஹ் எப்படி நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினை வச்சிருக்கிறான். கேட்டாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து இவ்வளவு உயர்வான உம்மத்தா இருக்கிறாங்களே, யாரு அல்லாஹ் அந்த உம்மத்துல எனக்கு அந்த உம்மத்தினருக்கு என்ன நபி ஆக்குன்னு கேட்டாங்க. பாருங்க, அந்த உம்மத்தினருக்கு என்ன நபி ஆக்குன்னு கேட்டாங்க. இது எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உம்மத்தினருக்கு அல்லாஹ் சங்கை செய்தான். அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்க முந்திட்டீங்க, உங்களுடைய காலம் முந்தி விட்டது, அவர்கள் பின்னால் வரக்கூடியவர்கள். அப்போ விடல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் இருக்க மாட்டேன், ஆனால் அவர்களுடைய அங்கத்தினராக என்ன ஆக்குன்னு. அப்ப அல்லாஹ் சொன்னா, வாதா செய்தான் தாருல் ஜலால்ல உங்களும் அவர்களோட நான் சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அன்பர்களே பாத்தீங்களா, நபி அந்த நபி இந்த உம்மத்துல வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க, இந்த உம்மத்தினருக்கு நபியாக ஆசைப்பட்டாங்க. இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹு தாலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அன்பர்களே, அதனால் சிறப்புக்குரிய நபியுடைய உம்மத்துல நாம இருக்கிறோம், சாட்சியாளர்களா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறேன்றான். அன்பர்களே, அதனால் இங்க இல்ல மறுமையில எல்லா நபிமார்களும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து வருவாங்க, கேட்பாங்க, அல்ல நீங்க எத்தி வச்சிட்டீங்களா என்னுடைய செய்தியை? அந்த உம்மத்தினர் சொல்லுவாங்க, உன்னை பற்றி எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரப்பே நான் எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டேன், இந்த என்னுடைய உம்மத்தினருக்கு நான் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டேன். அப்ப சாட்சியாளர்களாக யாரு கொண்டு வருவா? யார் வருவா? நாம தாங்க. உம்மத்தே முஹம்மதியாவுல இருந்து சாட்சி வரும். அப்ப அவங்க சொல்லலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப சாட்சியாளர்களா இங்க மட்டும் இல்லை, மறுமையிலும் நாம் சாட்சியாளர்களா இருக்கோம். அதனால உயர்ந்த உம்மத்துல நாம இருக்கிறோம். அன்பர்களே, அந்த உயர்ந்த உத்தம நபியின் மீது நாம் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஈமான் நமக்கு, அந்த நேசம் நமக்கு வந்து விடுமையானால் கல்புல எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு அச்சமும் இருக்காது. காரணம் நமக்கு அந்த ஈமான் நமக்கு இல்லை. பெருமானார் மீது உயிரை விட நாம் மேலாக நேசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உம்மத்தினராக, உண்மை மூமினாக, உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் வாழ செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபாதரானா மின் கலாமில் அஸீஸ் ஆஸியது வாசிலா ரஹ்மத்தன் நாஸிலா பரக்கத்தன் ஷாமிலா தௌபத்தன் காமிலா மக்பூலத்தன் மல்லியத்தன் மின்னா இலா ரூஹி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஸா சும்ம இலா அர்வாஹி ஜமீல் அன்பியா والأولياء والعلماء والشهداء والصالحين عامة. اللهم انفعنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم،
اللهم اغفر علينا من فيولاتهم اللهم بارك لنا ببركاتهم يا ارحم الراحمين اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين يا الله நாங்கள் உன்னுடைய அடியார் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பலஹீனர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பலஹீனர்கள் யா அல்லாஹ் நாங்கள் பயந்தவர்கள் யா அல்லாஹ் ஈமானில் பின்தங்கியவர்கள் யா அல்லாஹ் ரப்பே ஈமானில் பின்தங்கியவர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்திடு யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை நீ பலப்படுத்திடு யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நீ பலப்படுத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எந்த ஒரு விதமான இறுக்கங்கள் எதுவுமே இல்லாமல் சலாமத்தா எங்களுடைய கல்வை வச்சிடியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை சலாமத்தை வச்சிடியா அல்லாஹ் எந்த இறுக்கமும் ஏற்படாமல் பாதுகாத்துடியா அல்லாஹ் உன்னுடைய ஜிக்ரில் வச்சிடியா அல்லாஹ் இன்பத்தில் வச்சிடியா அல்லாஹ் சந்தோஷம் உன்னை ஜிக்ரு செய்யக்கூடிய இன்பத்திலேயே எங்களுடைய கல்வை வச்சிடியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரப்பே முழுவதும் உன்னுடைய ஜிக்ரில் இருக்கணும் யா அல்லாஹ் நீ தான் பார்க்குற நீ தான் கேட்க வைக்கிற நீ தான் பேச வைக்கிற நீ தான் செய்ய வைக்கிற நீ நான் மையத்து நீ தான் ஹயாத்தாக்க வச்சிருக்கிற உணர்வோடு எங்களை நீ வாழ செய்துடியா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை நீ கொடுத்த பிச்சை யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு என்னென்ன நியாமத்துகள் கொடுத்திருக்கிற அது நீ கொடுத்த பிச்சை யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதை எங்களுக்கு பரக்கத்து ஆக்கிடியா அல்லாஹ் நிலை ஆக்கிடியா அல்லாஹ் ஆஃபியத்துல எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ் ரப்பே செல்வம் வளங்களில் எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ் இல்மு ஞானங்களில் எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ் நன்மையான காரியங்கள் அதிகம் அதிகம் செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ் புனிதமான இந்த மஜ்லிஸ்ல இருந்து கேட்கிறையா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் நோய் நொடி அற்ற வாழ்க்கையை கூடிய அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்துடியா கணவன் மனைக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடியா அல்லாஹ் எங்கெல்லாம் பிரிந்து இருக்கின்றார்களோ அந்த உள்ளங்களை ஒன்று சேர்த்துடியா அல்லாஹ் யா அல்லாஹ் நீதாரமே ஒன்று சேர்க்கணும் கணவன் மனைவி உள்ளங்களை நீ ஒன்று சேர்க்கணும் யா அல்லாஹ் நீ கிருபை செய்துடியா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த உள்ளங்களை நீ ஒன்று சேர்த்துடியா அல்லாஹ் சந்தோஷமா வாழ செய்துடியா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்வதற்கு உறுதுணையாக குடும்பத்தார்களை எங்களுக்கு வையா அல்லாஹ் பாவமான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் குடும்பங்களில் சந்தோஷத்தை கொடுத்துடியா அல்லாஹ் நீ கிருபை செய்ய அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் பல ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை பல உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் நற்காரியங்களில் முந்தியவர்களா எங்களுடைய ஆக்கிடியா அல்லாஹ் எங்களுடைய கைகளை கொடுக்கக்கூடிய கைகளா ஆக்கிடியா அல்லாஹ் எங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியக்கூடிய அல்லாஹ் எங்களுடைய அனைத்து காரியங்களிலும் உன்னுடைய பொருத்தத்தை கூடிய அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் ரப்பே சிறப்பான முறையில் படிப்பதற்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ் நீ உறுதுணையா இரு அல்லாஹ் அவர்கள் நல்லவர்களா ஆக்கிடியா அல்லாஹ் எந்த ஒரு தீய பழக்கங்களும் இல்லாமல் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் எல்லோரையும் நீ பாதுகாத்துடியா அல்லாஹ் உன்னுடைய ஹராமலால் பேணி நடக்கக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ் ஃபர்லான கடமைகளை நேரத்தோடு செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ் இந்த நன்மைகளை எல்லாம் ரப்பே எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு அவருடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுமார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லாஹ் இந்த மொஹல்லாவில் நல்ல அமல்கள் செய்து உன்னிடத்தில் வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ் இந்த மொஹல்லாவில் யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லாஹ் உன்னுடைய வலிமார்கள் இறைநேசர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லாஹ் ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு